பிரைஸ் அல்ல. குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். தன் இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை கூட கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கவில்லை. ஏன்? பரிசுத்த வேதாகமத்திலேயே தன்னால் அழைக்கப்பட்ட, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய யாரையும் இப்படி ஆசீர்வதிக்கவே இல்லை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமை மட்டும்தான் இப்படி ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே அவன் எழுந்து தன் தேசத்தை, தன் இனத்தை, தன் தகப்பனையும் அவன் வீட்டையும் விட்டு போனான். ஆதலால் கர்த்தரும் தான் சொன்னபடியே ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்தினார். ஆம், இன்று வரை நாமும் நம் தேவனாகிய கர்த்தரை ஆபிரகாமின் தேவனே என்றே அழைக்கிறோம், கூப்பிடுகிறோம். அவரும் நம் கூப்பிடுதலுக்கு உடனே செவி கொடுக்கிறார். உலகத்திலும் சரி, ஜீவ புத்தகத்திலும் சரி, நமது பெயர் மிக முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும்படி தங்களுக்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணியதால் மோசே கர்த்தரிடத்தில், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனுக்கு முன்பாக முறுமுறுத்த போது கர்த்தர் ஒவ்வொரு வம்சத்தின்படி ஒவ்வொரு கோலை வாங்கி அதில் அவனவன் பேரை எழுது, லேவியின் வம்சத்திற்கு ஆரோனின் பேரை எழுது என்றார். ஆரோன் பேர் எழுதப்பட்ட கோலை துளிர்க்க செய்தார். தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது வழியிலே அவர்களில் விடாய்த்தவர்களையும் பலவீனர்களையும் அமலேக்கியர்கள் வெட்டி போட்டதை நினைத்து, நீ அமலேக்கியன் பெயரை வானத்தின் கீழ் இல்லாதபடி அழிய பண்ணு, இதை நீ மறக்க வேண்டாம் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனாலும் நம் பேரை பெருமைப்படுத்தவோ, நம்மை பெரிய ஜாதியாக்கவோ, நம்மை ஆசீர்வதிக்கவோ முடியாது. ஆனால் நம் தேவனால் மட்டுமே இது கூடும். எனவே அவர் நமக்கு சொல்லியதை நாம் செய்யும் போது அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமுக்கு நீர் சொல்லியபடி கட்டளையிட்டபடி அவன் செய்தபோது அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தி அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை ஆசீர்வதித்ததைப் போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என நாங்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.